டாக்டர் மித்ரன் நான் பெத்த பிள்ளையா என்னை பாதுகாத்து இந்த அளவு கொண்டு வந்தார். அவருக்கு நன்றி. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசத்துக்கு பின்னாடி இவங்களுக்கு கால் நடக்கவே முடியல. அவர் டாக்டர் வந்து சந்திச்சதுக்கு அப்புறம் அவர் கொடுத்த ஒரு ஸ்பீச் வந்து எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கைக்கு அப்புறம் என்ன ஆனாலும் நம்மளை ஒரு காப்பாற்றிடுவாருன்ற நம்பிக்கை உள்ள வந்தோம். அந்த ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து இந்த ஆபரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுடைய வாழ்க்கையே ஒரு மறுமலர்ச்சி மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்காக ஒரு துணி கூட பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2018 ஆபரேஷன் பண்ணிட்டேன். இன்னைக்கோட 7 years 8 months 9 days ஆகுது. டாக்டர் மித்ரன் பண்ணிக்கிட்டேன். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நான் வந்து எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லயும் இப்ப வந்து ஃப்ரீயா ஆட்டோல ஷேர் ஆட்டோல எல்லாத்துலயும் தனியா நடக்க முடியுது, போக முடியுது. ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் மித்ரனும் சரி, அவங்க ஹாஸ்பிட்டலும் சரி, எல்லாரும் நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னும் என்னோட கிராண்ட் சில்ட்ரன் எனி ப்ராப்ளம், ஏதாவது எலும்பு முறிவோ ஏதாவது கீழே விழுந்துட்டாலும் மித்ரன் சார்ட்ட தான் வராங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். மூட்டு அறுவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, பிரச்சனை எதுவும் இல்லை, நல்லா இருக்கு, வலியில் நல்லா குறைஞ்சிருச்சு. ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அவங்களால நடக்க முடியல, இப்போ வந்து நல்லா அவங்களா நடந்துக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க, வலி இல்லாம இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு 4 வருஷமா மூட்டு வலி இருந்துச்சு. மித்ரன் சார் ஆப்ரேஷன் பண்ணது வந்து நான் நல்லா ஃப்ரீயா இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. 3வது மாசம் 21ஆம் தேதி 1 வருஷம் ஆச்சு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியா இருக்கு. 29/7 சர்ஜரி பண்ண ஆபரேஷன் பண்ணேன். இப்போ சர்ஜரி பண்ண போனா நல்லா நடக்க முடியுது, இயல்பான நிலைக்கு வந்துச்சு காலு. அதுக்கு மேல ஒரு 8 கூட நடக்க முடியாத கஷ்டத்துல இருந்தேன். ஐயா டாக்டர் ஐயாவிட்ட வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்த பின்னால எனக்கு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு.